மனைவியிடத்தில் சிறந்தவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவல உணவை அன்போடு ஊட்டுவதுதான் ஆகச்சிறந்த தர்மம். எந்த மார்க்கம், எந்த மதம் இதை இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்குது? உங்களுடைய தாயின் காலடியில் சொர்க்கம். சுபஹானல்லாஹ். ஒரு பெண் குழந்தையை எடுத்து அதை நல்ல முறையில் பெற்றெடுத்து அதை நல்ல முறையில் வளர்த்து அது ஒழுக்கம் சார்ந்த கல்விகளை கொடுத்து நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்தால் நீங்கள் தான் சிறந்த சொர்க்கவாசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. சுபஹானல்லாஹ். பெண்களை பெண்களாக மதிக்காமல், பெண் பிள்ளைகள் பிறந்தால் முகத்தில் கருமை தன்மையை கவ்விக்கொண்டு தலை குனிந்து நடக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் சுப செய்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த சஹாபாக்களை மாற்றினார்கள் தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எவ்வளவு பெண்கள் என்கின்ற அந்த சமுதாயத்தை இஸ்லாமிய மார்க்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமலர்ச்சி கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். இப்போ பாத்தீங்கன்னா